வீடு விஷயத்துல ரசூலுல்லாஹ் கொண்டு சொல்றாங்க. வீடு கட்டுற விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஒரு ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் அவனுக்கு கூலி உண்டு. இந்த மண்ணில் அவன் செலவழிப்பதை தவிர என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். இந்த மண்ணுக்கு அவன் செலவழிக்கிற தவிர மற்ற எல்லாத்துக்கும் கூலி உண்டுன்றாங்க. அதாவது சோறு சாப்பிட்றதுல, வாகனம் ஓட்டுறதுல, மத்தத்துல இதுல எல்லாம் நிறைய கூலி. இது இவன் ஊடு கட்டினான்டா, அது தேவைக்கு கட்டினாலும் சரி, தேவையில்லாம கட்டினாலும் சரி, வசதியா கட்டினாலும் சரி, ஆடம்பரமா கட்டினாலும் சரி, அவனுக்கு கூலி இல்லை. நீங்க 2 மாடி ஊடு கட்டுறீங்க, ஒரு சதம் உங்களுக்கு கூலி இல்லை. இதை விளங்கிறோம். ஹலாலான முறையில் வீண் விரயங்கள் இல்லாம, ஆடம்பரங்கள் இல்லாம, டெக்கோர் இல்லாம ஊடு கட்டுறீங்க, உங்களுக்கு ஒரு சதம் கூலி இல்லை. அப்படின்னு நினைச்சு பாருங்க. இல்லா ஷைஉன் யஜ்அலுஹு ஃபித் துராப். இது அதாவது ஹப்பாப் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது, சரியா? அப்போ அந்த இந்த இதுல தவிர மத்த எல்லாமே என்ன கூலி உண்டு. இப்போ ஒரு ஊடு நீங்க கட்டுறீங்க, ஒரு ஊடு ஃபுல்லா கட்டுறீங்க, ஒரு வீண் விரையும் செய்யல, ஹலாலான இது, அதுல எல்லா விஷயம் செஞ்சாலும் உங்களோட ஒரு செங்கலுக்கு உங்களுக்கு கூலி இல்லை. அப்ப வாழ்க்கையில சம்பாதிச்ச 10 வருஷத்தை புதைக்கிறோம். 10 வருஷத்தை புதைச்சதுல எங்களுக்கு ஒரு சதம் கூலி இல்லைண்டா ஒரு முஸ்லீம் எப்படி யோசிக்கணும்? ஹராம் செய்யல, அவன் ஹராம் செய்யல, ஆனா அவனுக்கு கூலி வழங்கப்பட மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்போ அந்த வீட்டுல அவனுக்கு நன்மை வழங்கப்படுதில்லை. அவன் தொழுதா அவனுக்கு நன்மைக்கு, ஒழுக்கமா இருந்தா நன்மை இருக்கு, குர்ஆன் ஓதினா நன்மை இருக்கு, மார்க்கத்தோடு இருந்தா நன்மைக்கு, செலவழிச்ச 2 கோடிக்கு ஒரு சதம் மறுமையில என்ன